கொடைக்கானல் ஜீப் சஃபாரில நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குளிக்கிறதுக்கும் அருமையான இடங்கள் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போற லொகேஷன் இந்த வில்பட்டி கோவில்பட்டி ஃபார்மிங் வியூ பாயிண்ட் தான். கொடைக்கானல் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கிராமங்கள் இங்க தான் இருந்துச்சு. ரெண்டாவதா பல்லங்கி வில்லேஜ் ஃபார்மையும் பார்க்கலாம். இங்க இருந்தா தமிழ்நாட்டுக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்குது. ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் போதே மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகை பார்த்து நீங்க ரசிக்கலாம். டீப்பான ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற அருவிகளும் உங்க கண்ணுக்கு தெரியும். மூணாவது லொகேஷனா நமக்கு இந்த ஆஃப் ரோடு தான். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சேஃபா இந்த ஆஃப் ரோட்ல போலாம். கொடைக்கானல்னாலே லேக் குணாராக் தான் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒர்த்தான பிளேஸ பாத்திருக்க மாட்டீங்க. ரெண்டு மலைக்கு நடுவுல இந்த ஜீப் போகும், ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வாக் பண்ணி போனா போதும், ஒரு சூப்பரான ஒர்த்தான லொகேஷன் பார்க்கலாம். நம்மளோட நாலாவது லொகேஷன் இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ். குளிக்கிறதுக்கு ஒர்த்தான வாட்டர் ஃபால்ஸ். எல்லாருமே நல்லா ஜாலியா ஃபன் பண்ணி குளிக்கலாம். நடக்க முடியாதவங்க இந்த இடத்துல குளிக்கலாம். கொஞ்ச தூரம் வாக் பண்ணி போனோம்னா அடுத்து வரப்போறது தான் நம்மளோட அஞ்சாவது லொகேஷன். இந்த ஃபால்ஸ்க்கு கவர்மெண்ட் என்ட்ரி டிக்கெட்டா பெர் ஹெட்டுக்கு 100 வாங்குறாங்க. கொடுக்கற காசுக்கு மேலேயே இந்த இடம் செம்ம ஒர்த். இந்த ஃபால்ஸ்ல நீங்க முங்கி குளிக்கிறதுக்கும் இடம் இருக்கு, நின்னுட்டு குளிக்கிறதுக்கும் இடம் இருக்கு. இந்த இடங்கள்லாம் பாக்குறதுக்கு வெறும் 4500 ரூபாய் தான் ஒரு ஜீப்புக்கு வாங்குறாங்க. 8ல இருந்து 9 பேர் வரைக்கும் போலாம். இந்த ஃபால்ஸ்ல எல்லாம் நமக்கு குளிச்சு முடிக்கிறதுக்கு டைமும் கொடுப்பாங்க. மொத்தமா 5.5 மணி நேரம் ஆகும். அப்புறமா ஒரு ஆஃப் ரோட் எல்லாம் பண்ணி நேரம் நம்ம போற இடம் தான் இந்த சாராஸ் கஃபே. நம்ம பார்க்க போற 6வது இடம் தான் இது. ஒரு கஃபே இருக்கும், சுத்திலும் வியூ பாயிண்ட் இருக்கும், பேரிக்காய் தோட்டம்லாம் இங்க நீங்க பார்க்கலாம். செம ஒர்த்தான ட்ரிப். நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி ஜீப்பை புக் பண்ணிக்கோங்க.